السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت هو رب العرش العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من سنة فاحية عند فساد فله أجر 100 شهيد. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபே வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் துவக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த அகிலத்திற்கே வழிகாட்டுவதற்காக அண்ணலின் பெருமானாரை இந்த அகிலத்திற்கு வழங்கிய மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அற்புத மாதம். ரபியுல் அவ்வல் என்றாலே அரபி அகராதியிலே இதற்கு முதல் வசந்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது என்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்களோ, பிறந்தார்களோ, அன்றைக்குதான் இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு எல்லா நலவுகளும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து சேர்ந்தது. எல்லா வசந்தங்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை முன்வைத்துதான் எல்லாம் நடந்தது. அதனால் இந்த ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி அறிமுகம் செய்கிறான் என்று குர்ஆனிலே பார்க்கின்ற பொழுது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனைத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். நீங்கள் சிரமப்படுவதே அவருக்கு பெரிய காரியமாக இருக்கிறது. உங்கள் மீது அவர் பேராசை கொண்டவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முஃமின்களின் மீது அவர் கிருபை உள்ளவராக, இரக்கமானவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ரசூலை உங்களிடமிருந்தே நாம் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறான். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உலகிலே இந்த மனிதர்களுக்கு வழங்கிய ரிசுக்கிலே பெருமானாரை விட சிறந்த ரிசுக்கு எதுவுமே இல்லை. உலகிலே எவ்வளவோ ரிசுக்குகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.
இந்த உலகத்திலே அல்லாஹ் கொட்டி கொடுத்த நியமத்துக்களில் நபியை விட பெரிய நியமத் எதுவுமே இல்லை என்பதை நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே காண முடிகின்றது. அவ்வளவு நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவ்வளவு அருக்கொடைகளை சுவைத்துக் கொண்டு இருக்கின்றோமே, இந்த நியமத்துக்களை விட, இந்த அருக்கொடைகளை விட உலகத்திலே அல்லாஹ் நபியை விட பெரிய ஒரு அருக்கொடை, பெரிய ஒரு நியமத் எதுவுமே இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்பேற்பட்ட உத்தம நபி உதயமான மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தில் தான் நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். அவர்களுடைய பிறப்பை குறித்து, அவர்களுடைய பெரும் வாழ்வை குறித்து, அவர்களுடைய வாழ்வில் பெற்ற பேர்களை குறித்து, அவர்களால் இந்த சமுதாயம் அடைந்த நற்பெயர்களை குறித்து இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களே, ஒருவன் சிறந்த மனிதனாக ஆக வேண்டும் என்றால் அவனுக்கென்று சில அடையாளங்கள் இருக்கும். ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக அவன் உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் அவனுக்கென்ற சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த அடையாளங்கள் அவனிடத்திலே இருந்தால் மட்டுமே அவன் சிறந்த மனிதனாக இருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்த மனிதராக, சிறந்த நபியாக இருந்தார்கள். எந்த அடையாளங்கள் சொல்லப்பட்டதோ, சிறந்த மனிதன் என்பதற்கு எந்த அடையாளங்கள் சொல்லப்பட்டதோ அத்தனை அடையாளங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இருப்பதற்கு முதல் அடையாளம் என்னவென்றால், ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய பரம்பரை பரிசுத்தமானதாக இருக்கும். இரண்டாவது சொல்லப்படுகிறது, ஒருவன் பிறந்த பிறகு அவனுடைய பண்புகள், அவனுடைய நடைமுறைகள், அவனுடைய ஒழுக்கங்கள் சிறந்ததாக இருக்கும். மூன்றாவது ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது, ஒருவன் இறந்த பிறகு அவன் ஏதாவது நற்செயல்களை பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா என்பதை, ஏதாவது தடயங்கள் விட்டு சென்றிருக்கின்றானா என்பதை நீங்கள் ஆராய வேண்டும். ஆக அவனுடைய பரம்பரை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பிறப்பதற்கு முன்பதாக, பிறப்பதற்கு பிறகு அவனுடைய பண்புகள், அவனுடைய நடைமுறைகள், அவனுடைய ஒழுக்கங்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவன் இறந்த பிறகு அவன் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதாவது நற்செயல்களை உலகத்திலே விட்டு சென்றிருக்கிறானா என்பதை ஆராய வேண்டும். ஆக இந்த மூன்று அடையாளங்கள் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இருப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் நமக்கு சான்றாக இருக்கின்றது. பெருமக்களே, ஒருவன் பிறப்பதற்கு உண்டான வரலாறு, அவர்கள் வாழ்வதற்கு உண்டான வரலாறு, அவர்கள் வரும் காலத்திலே பெற்று போன அந்த தடயங்களுடைய வரலாறு, இந்த மூன்றும் அவருக்கு சிறப்பாக அமைய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மூன்று அடையாளங்களும் இருந்தது. பரிபூரணமான மனிதராக இந்த மூன்றிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சகட்ட புகழ் வாழ்க்கை வாழ்ந்து இருக்கின்றார்கள் என்பதை நாம் அவர்களுடைய சரிதையை, அவர்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக நீண்ட நாளுக்கு முன்னால் அவர்களுடைய பரம்பரை பரிசுத்தமாக இருந்தது. ஹதீஸிலே காண முடிகின்றது. அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பாட்டனார்கள், அவர்களுடைய மூதாயர்களை தொடங்கி உலகம் தோன்றிய காலகட்டத்திலே இருந்து முகம்மது என்ற திரு குழந்தை பிறக்கும் வரையும் அவர்களுடைய கடந்த காலம் பரிசுத்தமாக இருந்தது. அடுத்து அவர்களுடைய நிகழ்காலம் பரிசுத்தமாக இருந்தது. அவர்கள் வாழ்ந்த 63 ஆண்டு வாழ்க்கை உலகத்திலே எல்லா தரப்பு மக்களும் பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையாக, பார்த்து வாழ்கிற மக்களாக, பின்பற்றி வாழும் மனிதராக, சீர்திருத்தும் செம்மலாக, அனைத்து துறைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய பெரும் மகனாய் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து வரும் காலத்தில் மங்கா புகழ் பெற்றவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமக்களே, அடுத்து அவர்களுடைய வருங்காலம், அவர்கள் இறந்த பிறகு அவர்கள்
இறந்த பிறகு என்ன தடயங்களை அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இருப்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் இருந்தால் மட்டுமே அவன் சிறந்த மனிதன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்ட அந்த 3 அடையாளங்களும் இருந்தது. அவர்களுடைய பரம்பரை பரிசுத்தமாக இருந்தது. அவர்களுடைய நடைமுறைகள், அவருடைய ஒழுக்கங்கள், அவர்களுடைய பாவனைகள் எல்லாம் சிறந்ததாக இருந்தது. அவர்கள் இறந்த பிறகும் சில அடையாளங்களை, தடயங்களை பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு விட்டு சென்றார்கள். அல்லாஹ் சூரா யாசீனிலே சொல்லி காட்டுவான். வனக்துபுமா கத்தமு ஆசாரஹும் வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். நாம் அவர்களுக்கு முன்னால் செய்தவைகளை எழுதி வைத்திருக்கிறோம். அவர்கள் விட்டு விட்டு வரக்கூடிய தடயங்களையும் நாம் குறித்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றார். எந்த மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே சில நற்செயல்களின் மூலமாக, சில நல்ல விஷயங்களின் மூலமாக இறந்த பிறகும், அவன் போனதற்கு பிறகும், ஒரு மனிதன் போனதற்கு பிறகும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ள வாழ்க்கையாக இருப்பதற்கு அடையாளம் என்னவென்றால், ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஆகுவதற்கு அடையாளம் என்னவென்றால், ஆதாரம் என்னவென்றால், பெருமக்களே, அவன் போன பிறகும் எத்தனை நன்மைகளுக்கு அவன் காரணமாக இருக்கிறான் என்பதை நாம் ஆராய வேண்டும். எந்த நற்செயல்களை தடயங்களாக விட்டு சென்றிருக்கிறான் என்பதை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு முடிவு செய்யப்படுகின்றது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இஸ்லாமிய பெருமக்களே, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லா காலத்தையும் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நபியினுடைய கடந்த காலத்தை முடிவு செய்தான். முகம்மது என்ற குழந்தை இந்த மண்ணிலே, இந்த பூமியிலே பிறக்கும் வரைக்கும் எல்லா சாதனைகளையும் அல்லாஹ் என்ன செய்தான்? சாதித்து காட்டினான். அதற்காக வேண்டி உலகின் நிறைய நீதிகளை மாற்றப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடங்கி நபியினுடைய தந்தை அப்துல்லா வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான் அவர்களுடைய பரம்பரையை. வரலாற்று ஆசிரியர்கள் 2 முக்கியமான செய்திகளை இங்கே நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக நடந்த செய்தி. ஒன்று நாம் அறிந்து வைத்திருப்பது, யானை படை அபரகா என்ற அந்த மன்னன் என்பவன் கௌபாவை அழிக்க வேண்டும் என்பதற்காக யானை படையோடு வந்தான். நாம் அறிவோம் இந்த அபரகா மன்னனுடைய வரலாறு. இவன் கிறிஸ்துவன். அபரகாவுக்கும் மக்காவில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சண்டை ஏற்படுகிறது. மக்காவில் இருப்பவர்கள் விக்கிரகங்களை, சிலைகளை வழிபடக்கூடியவர்கள். பொதுவாக அல்லாஹ்வுடைய நியதி என்னவென்றால், வேதக்காரர்களும் யூத கிறிஸ்துவர்களும் விக்கிரகங்களை, அதாவது சிலைகளை வழிபடக்கூடியவர்களும் ஒரு இடத்திலே மோதி கொண்டால் அல்லாஹ்வுடைய உதவி வேதக்காரர்களுக்கு தான் இருக்கும், சிலைகளை வணங்கக்கூடியவர்களுக்கு இருக்காது. யார் வேதங்களை ஈமான் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் உதவி செய்வான். சிலைகளை வழிபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். இது பொதுவாக அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்தது. ஆனால் பெருமக்களே, அபரகா மன்னன் மக்காவை, அந்த கௌபாவை அழிக்க வேண்டும், அழித்து நசுக்க வேண்டும் என்பதாக படையெடுத்து கொண்டு வந்தான். ஆனால் அல்லாஹ் இங்கே அல்லாஹ்வுடைய நியதி மாற்றமாக நடந்தது. அல்லாஹ் விக்கிரகங்களை, சிலைகளை வழிபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான், வேதக்காரர்களை அழித்து விடுகிறான். அபாபில் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அந்த அபாபில் என்னும் பறவை இனத்தை கொண்டு அந்த யானை படையை தவிடுபடியாக ஆக்கிவிட்டோம், வைக்கோலை போல நாம் ஆக்கிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான். பொதுவாக அல்லாஹ்வுடைய நீதி வேதக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சிலைகளை வணங்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. இங்கே நேர் மாற்றமாக நடந்தது. ஏன் அல்லாஹ் இந்த நியதியை மாற்றி அமைத்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இங்கே சொல்லி காட்டுவார்கள். அந்த மக்கமா நகரம் பாதுகாக்கப்பட வேண்டும்.
இந்த ஊரிலே முகம்மது என்ற அந்த திரு குழந்தை பிறக்க இருக்கிறது, மிகச் சமீபமாக பிறக்கப் போகிறது. எனவே மக்கமா நகரம் காப்பாற்றப்பட வேண்டும், மக்காவில் உள்ள மக்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய நியதியை என்ன செய்தான், மாற்றி அமைத்தான் என்பதை குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். பெருமக்களே, அல்லாஹு தஆலா நபியினுடைய வருகைக்காக அல்லாஹ் மக்கமா நகரத்தை தயார் செய்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். நபியினுடைய வருகைக்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன என்றால் மக்காவை தயார்படுத்தியது. இன்னும் சொல்லுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், இன்னொன்னு என்னவென்றால் ஜம்ஜம் கிணறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் வரைக்கும் அந்த ஜம்ஜம் கிணறு எங்கே இருக்கிறது என்ற அந்த இடமும் தெரியவில்லை, தடமும் தெரியவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே மூடப்பட்ட கிணறு, நபி பிறக்கக்கூடிய காலங்கள் வரை கிணறு இல்லை, கிணறு இருந்த இடமும் தெரியவில்லை. பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். நபியினுடைய தாதா பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவருடைய கனவிலே காட்டினான். எந்த இடத்திலே ஜம்ஜம் கிணறு இருக்கிறது, அதனுடைய இடத்தை, அதனுடைய அடையாளத்தை, எல்லாவற்றையும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாதா அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கனவிலே காட்டுகின்றான். காலையிலே எழுந்த பிறகு அந்த கனவு கண்டவர்கள் நபியினுடைய தாதா அந்த கனவை நிஜமாக்க ஆக்குவதற்காக காலையில எழுந்து அந்த கனவிலே காட்டப்பட்ட குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்று அங்கே தோண்டப்படுகிறது. ஜம்ஜம் தண்ணீர் வெளியே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய காலங்கள் வரை அந்த ஜம்ஜம் கிணறு இருந்த இடம் தெரியவில்லை, இருந்த தடம் தெரியவில்லை. என்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்களோ, நபியினுடைய வருகையை கண்ணியப்படுத்துவதற்காக, நபியை வரவேற்பதற்காக அல்லாஹ் என்ன செய்தான், அந்த ஜம்ஜம் கிணறை வெளியாக்கினான். பெருமக்களே, ஜம்ஜம் அந்த நீரை மக்காவுடைய மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், குடித்தார்கள். கிணற்றை சொந்தம் கொண்டாடுவதற்காக மக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டியக்கூடிய அந்த காலகட்டத்திலே அங்கே சொல்லப்பட்டது, ஜீவிய காலம் வரை அது அப்துல் முத்தலிபுக்கு தான் சொந்தம் என்பதாக அங்கே முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹு தஆலா சைக்கினியின் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சமுதாயத்திற்கு நபியின் பிறப்பின் மூலமாக, நபி இந்த உலகத்திற்கு வந்துதித்ததின் மூலமாக இந்த சமுதாயம் விளங்கக்கூடிய விஷயம் என்றால், இந்த சமுதாயம் படிப்பினை பெறக்கூடிய விஷயம் என்னவென்று எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா இந்த மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றான். இந்த ஜம்ஜம் நீர் எப்பேற்பட்டது, உலகத்தில் ஒரு மூலையிலே புறப்பட்டு உலக மக்களுக்கு எல்லாம் அல்லாஹ் இந்த ஜம்ஜம் நீரை பயனாக, ஷிஃபாவாக, நோய் நிவாரணியாக அல்லாஹு தஆலா இந்த தண்ணீரை, இந்த நீரை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கிணற்றை தோண்டிய அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மடியிலே ஒரு குழந்தை பிறக்கும். அது உலகம் முழுவதும் அருளை சப்படை செய்யும். எப்படி ஜம்ஜம் நீரே உலகம் முழுவதும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நீராக இருக்குமோ, அதே போல அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மடியிலே பிறக்கக்கூடிய முகம்மது என்ற அந்த குழந்தை உலகம் முழுவதும் அருளை, ரஹமத்தை, கிருபையை அது சப்பளை செய்யும் என்பதாக இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு நமக்கு இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக, மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக, அருக்கொடையாக இருக்கின்றது. பெருமக்களே, நபி பிறப்பதற்கு முன்பதாக ஜம்ஜம் இல்லை, நபியினுடைய பிறப்பால் தான் ஜம்ஜம் திறப்பானது என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டினான். ஆரம்பத்தில் ஓதிய வசனம், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். அன்ஃபுசிக்கும் என்றால் உங்களிடமிருந்தே ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு கிராத்திலே அன்ஃபுசக்கும், உங்களில் உயர்ந்த பரம்பரையில் இருந்து ஒரு நபியை உங்களுக்கு நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை உயர்ந்த பரம்பரை, பரிசுத்தமான பரம்பரை. ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக ஆகுவதற்கு 3 அடையாளங்கள். அவனுடைய பரம்பரை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவன் பிறந்த பிறகு அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய செயல்பாடு சிறந்ததாக இருக்க வேண்டும். 3வது, அவன்
இறந்த பிறகு அவன் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதாவது தடயங்களை அவன் உலகத்திலே விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆக இந்த 3 அடையாளங்கள் இருந்தால் மட்டுமே அவன் சிறந்த மனிதன். இந்த 3 அடையாளங்களும் பெருமானாருக்கு இருந்தது. பெருமக்களே, அற்புதமான ஆளுமை மிகுந்த தாதா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாதா அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்துல் முத்தலிப் பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய தலையிலே, அவருடைய அந்த முன் நெற்றியிலே வெள்ளை முடி இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக அந்த நபியினுடைய தாதா அப்துல் முத்தலிப் அவர்களுடைய நெற்றியிலே வெள்ளை முடி இருந்தது. அந்த நேரத்திலே அரபியர்களுடைய அந்த கருத்து என்னவென்றால், யாருடைய முன்னெற்றியிலே வெள்ளை முடி இருந்ததோ அவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள், இன்னும் அவர்கள் ஆளுமை மிக்க தலைவராக உலகத்தில் வாழ்வார்கள் என்பதாக அந்த நேரத்திலே அரபியர்களிடம் சொல்லப்பட்டது. அந்த சொல்லப்பட்டதே போல அந்த 2 அடையாளங்களோடு தள்ளாடக்கூடிய வயது வரை அப்துல் முத்தலிப் உலகத்திலே வாழ்ந்தார். மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த அரபிய தீப கற்பத்திலே அசைக்க முடியாத அபாரமான ஆளுமையான தலைவராக அப்துல் முத்தலிப் திகழ்ந்தார் என்பதை அவர்களுடைய சரிதையிலே நாம் காண முடிகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக அவர்களுடைய பாட்டனார் வெள்ளை முடியோடு பிறந்தார். அரபியர்கள் அவர்களுக்கு வைத்த பெயர் என்னவென்றால் ஷைபஹம், புகழ் நரை என்பதாக அவர்களுக்கு பெயர் சூட்டினார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களே, இப்படி அவர்களுடைய பரம்பரை பரிசுத்தமாக இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதால் இன்னும் ஒரு சில தினங்களில் மிலாடி நபி பெருமானார் பிறந்த அந்த நாள் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருப்பதால் அவர்களை பற்றி, அவர்களுடைய பிறப்பை குறித்து, அவர்களுடைய அந்த பிறப்பில் ஏற்பட்ட அதிசயங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்துல்லா பெருமானாருடைய தந்தை அப்துல் முத்தலிப் பெற்றெடுத்த 10 ஆண் மக்களில் நல்ல அழகான சாலிகான மனிதர் அப்துல்லா என்பவர்கள். அதிகமாக யாரிடமும் பேசாமல் நல்ல பெயரை எடுத்தவர்கள் அப்துல்லா. அப்துல்லா என்பவரை அல்லாஹ் வேறு எதற்கும் படைக்கவில்லை. வேறு எதற்காக படைத்தான்? நபியினுடைய தந்தையை நபி பிறப்பதற்கு முன்பதாகவே அப்துல்லா அவர்கள் இறந்து போய்விடுகின்றார்கள். அல்லாஹ் அப்துல்லாவை படைத்த நோக்கம் என்னவென்றால், அவர் உலகத்திலே பிறந்து ஆமினாவினுடைய வயிற்றிலே முகம்மது என்ற அந்த குழந்தையை கொடுத்து விட்டு அவர் போய்விட வேண்டும். வேறு எதற்கும் அல்லாஹ் என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. 25 வயது அப்துல்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை பிறக்கிறார், வளருகிறார், வாலிபமாகிறார், திருமணம் முடிக்கப்படுகிறது. ஆமினாவினுடைய அந்த வயிற்றிலே குழந்தை உருவாகி விடுகின்றது. நபி பிறக்கும் போது தந்தை இல்லை. இதற்கு மட்டும்தான் அல்லாஹ் படைத்ததை போல இருந்தது. அப்துல்லாவை வேறு எதற்கும் படைக்கவில்லை. உலகத்திலே பிறந்து வாலிபமாகி திருமணத்தை முடித்து குழந்தையை கொடுத்து விட்டு அப்துல்லா அவர்கள், பெருமானாருடைய தந்தை அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். பெருமக்களே, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்துல்லா அவர்களுக்கு சுமார் 25 வயது நெருங்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தாதா அப்துல் முத்தலிப் அவர்கள் அவருடைய கையிலே ஒரு பையை கொடுத்து நேராக மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அப்பொழுது யஸ்ரிப் என்று மதீனாவுக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. மதீனாவுக்கு சென்று நல்ல பேரித்தம்பழங்களை வாங்கி வா என்பதாக தன்னுடைய மகனை அப்துல் முத்தலிப் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். பேரித்தம்பழங்களை வாங்கிவிட்டு மதீனாவினுடைய அந்த நுழைவு வாயிலே அவர்கள் கால் வைக்கவில்லை. அதே இடத்திலே அப்துல்லா அவர்கள் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு காரணமும் இல்லை, உடல் நலம் எல்லாம் நன்றாக இருக்கிறது. அப்துல்லாவை அல்லாஹ் அழைத்து கொண்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினாவினுடைய வயிற்றிலே இருக்கின்றார்கள். தந்தை இறந்து விடுகின்றார். நமக்கு வரலாறு தெரியும். குழந்தை பிறந்து விடுகிறது. 4 செவிலி தாய்களிடம் பாலூட்டி வளர்ப்பதற்காக 6 வயதிலே தாயிடம் வந்து சேர்கின்றார்கள். 4 வருடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த 4 ஆண்டுகள் செவிலித்தாயிடம் பால் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 6வது வயதிலே தன்னுடைய தாயை சந்திக்கின்றார்கள்.
தாய் அவர்கள் தந்தை வழி உறவினர்களை பார்க்க மதீனாவுக்கு அழைத்து செல்கின்றார்கள். மதீனாவுக்கு செல்லக்கூடிய அந்த இடத்திலே மதீனாவுக்கு போய் கொண்டிருக்கின்ற பொழுது தாயும் மகனும் பெருமானாரும் தன்னுடைய தாயின் கரத்தை பிடித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அபவா என்ற அந்த இடத்திலே இன்னும் அந்த இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலே தன்னந்தனியாக பெருமானாரை 6 வயது குழந்தையை தன்னந்தனியாக விட்டுவிட்டு அங்கே தாயார் ஆமினா அவர்கள் அங்கே வஃபாத் ஆகி விடுகின்றார். உடல் நலம் எல்லாம் நன்றாக இருக்கிறது, நோய்வாய்ப்படவில்லை, சர்வ ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் தந்தையும் இறந்தார், தாயும் இறந்து விடுகின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கதியாக அனாதியாக தன்னந்தனியாக அங்கே அபவா என்ற அந்த இடத்தில் இருந்து மக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, நீக்ரோ இனத்தை சேர்ந்த பெண்மணி, பெருமானாரை அள்ளி கொண்டு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பாட்டனாரிடம் ஒப்படைத்து விடுகின்றார். பெருமக்களே, போன 2வது வருடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வயது, அப்துல் முத்தலிபும் வஃபாத் ஆகி விடுகின்றார். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த வஃபாத்தை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ்வை மற்றும் ஒருவன் மனிதன் சார்ந்து இருக்க வேண்டும் என்றார், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய எண்ணத்தோடு ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தாய் பாசம் இருக்கக்கூடாது. தாய் பாசத்தால் எங்கேயும் அவன் போய்விடக் கூடாது. தந்தை பாசத்தால் அவன் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது. உறவுகளின் அரவணைப்பால் அவன் இழந்து விடக்கூடாது. ஆகையால் தாயின் பாசம் இல்லை, தந்தையினுடைய பாசம் இல்லை, தாதாவினுடைய அப்துல் முத்தலிப் அவர்களுடைய அரவணைப்பும் இல்லை, ஒரு பாசமும் இல்லாமல் எல்லா நேரமும் அவனை மட்டும் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையை பெருமானாருக்கு ஏற்பாடு செய்தான் என்பதை வரலாறிலே சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, பெருமானாருடைய கடந்த காலத்தை அல்லாஹ் தயார்படுத்திய விதம், நபி பிறப்பதற்கு முன்பதாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் என்றால் நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்றுதான் சொல்ல வேண்டும். அருமையான தாயார் ஆமினா அம்மா, வாழ்க்கை முழுவதும் அதிர்ந்து பேசாத ஒரு பெண்மணி, பெருமானாருடைய தாய். மக்கா எல்லா பெண்களிலும் அழகானவர்கள், எத்தீமான ஒரு பெண்மணி. அதே குடும்பத்திலே எல்லா பெண்களுக்கும் திருமணம் நடந்து விட்டது. எத்தீமான இந்த ஆமினாவுக்கு மட்டும் திருமணம் கடைசி வரை நடக்கவில்லை. கடைசியாக அல்லாஹ் அப்துல்லாவை திருமணம் செய்ய என்ன செய்தான், நாடினான். அவர்கள் நல்ல பொறுப்புள்ள அனாதையான அந்த பெண்மணி அப்துல்லாவை திருமணம் செய்தார்கள். அவர்கள் இருவர்களுக்கும் பிறந்ததுதான் இந்த முகம்மது என்ற திருக்குழந்தை. அந்த தாய் வழியும் பரிசுத்தமானது, தாய் வழி பரம்பரையும் பரிசுத்தமானது, தந்தை வழி பரம்பரையும் பரிசுத்தமானது. ஆக எல்லாம் பரிசுத்தமாக இருந்தது. அதனால் அவர்கள் சிறந்த ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பாடு செய்தான் என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகழ்காலம் எப்பேற்பட்டது? 63 வருட வாழ்க்கை, அந்த அப்பற்ற வாழ்க்கை. உலகத்திலே எந்த கோடிகளில் இருந்தும் கூப்பிட்டு இவரை நீ பின்பற்றி வாழ் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. நான் நபியாக இருக்கிறேன், இதோ என்னுடைய கைத்தடியை பாருங்கள், இந்த கைத்தடி இருக்கிறதே இது பாம்பாக மாறும் என்பதாக சய்யிதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். இன்னும் நான் நபியாக இருக்கிறேன், இதோ என்னுடைய கரத்தால் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதாக சய்யிதினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். வெண்குஷ்டம் எல்லா நோயும் என்னுடைய கரத்தால் சரியாகும் என்பதாக சொன்னார்கள். சய்யிதினா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இதோ பாறைக்குள் இருந்து ஒட்டகம், கர்ப்பிணியான ஒட்டகம் வெளியே வரும், நான் நபி, இதற்கு அடையாளமாக நான் நபியாக இருக்கிறேன் என்பதாக ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அல்லாஹ் கொடுத்த குதிரத்தின் மூலமாக நான் நபி என்பதாக சாதித்தார்கள். பெருமக்களே, ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை 63 வருட வாழ்க்கையை பாருங்கள், நான் நபி என்பதற்கு இது அடையாளம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்தார்கள், மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். பெருமக்களே, அப்பேற்பட்ட வாழ்க்கையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள்.
உலகத்திலே எந்த தலைவனும் தன்னுடைய வாழ்வின் பரிசுத்தத்தை ஆதாரமாக சொல்ல முடியாது. உலகத்திலே எத்தனை தலைவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே பரிசுத்தமானது, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக உலகத்தில் எந்த தலைவரும் சொல்ல முடியாது என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, இந்த அண்ணலின் பிறப்பு அகிலத்தின் சிறப்பாக இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த காலகட்டத்திலே, இந்த மாதத்திலே நாம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எந்தெந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் இருந்ததோ அந்த அளவுக்கு பெருமானாருடைய வாழ்க்கையை ஒன்று விடாமல் பின்பற்றி நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.